படம் நல்லா இருக்கு தலைவா. ஹீரோ நல்லா பண்ணியிருக்காரு. செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. நல்ல மெசேஜ். படம் வந்து ஜாதி பற்றி தான் சொல்கிறாங்க. ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்லியிருக்காங்க. இல்லை இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போது என்னடா சொல்கிற கதையை சொல்லலாம்னு நினச்சேன். ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து எதிர்பார்க்கல. நல்லா இருக்கு உண்மையில். ஹீரோ நல்லா பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப எங்களுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃப் இப்படி போவான்னு எதிர்பார்க்கல. இந்த இப்படி பண்ணியிருப்பான்னு எதுவும் பார்க்கல. நல்லா இருந்துச்சு. டிஃப்ரெண்ட் கான்செப்ட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. சாங்ஸ் நல்லா இருக்கு. சாங்ஸ் நல்லா இருக்கு. பார்க்கலாம். சூப்பராக இருக்கு. படம் சூப்பராக இருக்கு. ரொம்ப நல்லா இருந்தது சார். ஜாதியை பற்றி தான் பேசுகிறாங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. நல்லா பண்ணியிருக்கு. ரொம்ப சூப்பராக இருந்தது. போர் அடிக்கலை. நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு படம்லாம். நல்லா பண்ணியிருக்கிறாரு. ஜாதியை பற்றி நல்லா பேசினாரு. நல்லா பண்ணியிருக்காரு. எல்லாம் இப்போ குடும்பத்தில் எல்லோரும் பார்க்குற மாதிரி தான் எல்லாம் இருக்குது. நல்லா இருக்கு. ஆமாம், ஜாதியை பற்றி தான் பேசியிருக்கிறாங்க. இப்போ அவங்க வந்து ஜாதி மதம் விட்டு அவங்க பொண்ணு இட்டுன்னு வந்திருக்கிறாங்கன்னா, இப்போ ஒரு பெற்றவங்க இருந்தால் அவங்க வந்து கொலை வெறியோடு இருக்கிறாங்க. இது வேண்டாம், நம்ம ஜாதியை விட்டு நீ இட்டுன்னு வந்துட்டேன்னு கொலை வெறியில் இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு தோணுது. இல்லை நல்லாவே தான் இருக்குது. நல்லா இருக்குது. பாட்டெல்லாம் நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்குது. படம் நல்லா இருக்குது சார். சூப்பராக இருக்குது. இந்த ஜாதியை பற்றி பேசியிருக்காங்க. நல்லா இருக்குது. அதாவது மாற்றத்தை ஏற்படுத்தும். நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. சூப்பர். நல்ல ஆக்டிங். நல்லா இருக்குது. நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குது சார். நடிப்பு அதாவது சீக்கிரத்தில் மறைஞ்சிடும்ன்றதுக்கு போரே கிடையாது. அடுத்தடுத்து என்ன வருதுன்றது ஒரு ஆக்ஷன் நல்லா இருக்கு. அதான் மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு உண்டான அறிகுறி. ரொம்ப நல்லா இருக்கு பிரதர். ரொம்ப நல்லா இருக்கு. இல்லை ரொம்ப தாழ்த்தப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லைங்களா. அவங்களும் மனுஷன் அப்படின்றது வந்து நிறைய பேர் புரிய மாட்டேங்குது. அவங்க ரொம்ப சாதாரணமாக பார்க்குறத விட்டு போட்டு தான் உயர்ந்தவன்ற எண்ணத்தில் ஒவ்வொருத்தரும் இருக்காங்க. அல்லது மேல் ஜாதியை எதிர்பார்க்குறாங்க. அது வேண்டாம் அப்படின்றத சொல்ல வந்திருக்காங்க. ஆமாம், கண்டிப்பாக எல்லோருக்கும் அந்த கோபங்கள் இருக்குது. எல்லோரும் பேரன்பாகட்டும், அன்பாகட்டும், கோபமாகட்டும், எக்ஸ்ட்ரீம் இருக்குது. பட் ஆனால் வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கல. நிறைய பேர் வெளிப்படுத்த மாட்டாங்க. இங்கே வெளிப்படுத்திருக்காங்க. இப்போ கோபத்தை ரொம்ப ஷெட்யூலாக ரொம்ப கண்டிப்பாக நல்லா பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இல்லை, அது நான் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் தான். ஒருத்தர் புரிய வைக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்குள்ள அதை அனுபவிக்கணும் இல்லைங்களா. ஸோ ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்குங்க சார். நல்லா இருக்கு. சாரோட ஆக்டிங் நல்லா இருக்கு. கரெக்டாக பண்ணியிருக்காரு. அது பிடிச்சிருக்கு. கரெக்டாக இருக்குது. மியூசிக் நல்லா இருந்தது. சாங்ஸ் நல்லா இருந்தது. போரிங்காக இல்லாமல் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் அப்படி தான் இருந்துச்சு, புரியல. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் பார்க்கவுள்ள ஃபுல் ஸ்டோரியும் புரிஞ்சுது. நல்லாயிருக்கு. எல்லாம் அதெல்லாம் கரெக்டாக தான் சார் இருந்தது. அதுக்கப்புறம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு புரிஞ்சுது. ஆனால் பேரன்பு பெருமிதம் படம் ரொம்ப நல்லா இருக்குது. சார் வந்து ஃபஸ்ட் டைம் நடிச்சிருக்காராமா. ஆனால் ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் நடித்த மாதிரி தெரியல. கதையை நல்லா புரிஞ்சுக்கிட்டு சூப்பராக பண்ண மாதிரி இருக்குது. இந்த படத்தை கண்டிப்பாக சின்ன வயசுலேருந்து பெரிய வயசுலேருந்து எல்லாருமே பார்க்கணும். கேமரா டிபார்ட்மெண்ட் வேறு லெவலில் வேலை பார்த்துருக்காங்க. ஒரு கிராமம், சின்ன கிராமம், இந்த கிராமத்தை வந்து இவ்வளோ தான் பண்ண முடியும், அவ்வளோதான் பண்ண முடியும்னு இல்லாமல் சூப்பராகவே எல்லாமே ஒரு எங்கேஜ்டிக்காக இந்த சீன், இந்த ஃப்ரேம் இல்லாமல் இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லாமல் சூப்பராக எல்லாத்தையுமே எக்ஸைட்டடாக காட்டியிருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. அவங்களுக்கு இதுவும் ஒரு ப்ளஸ் சப்போர்ட்டிவ் தானா. ஸோ இப்போ இவங்களாம் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கை தூக்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அவங்க கூட சேர்ந்து இவங்களும் நாங்களும் அவங்க கூட சேர்ந்து கை தூக்குறன்ற மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. படம் சூப்பராக இருக்குங்க. நல்லா இருந்தது. வித்தியாசமான ஒரு கதைக்களம். அதான் ஜாதி கூடாதுங்கிறத வந்து ஒரு வித்தியாசமாக சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பாரதி ராஜா கூட எடுத்துருக்கிறாரு. பட் இந்த மாதிரி அவங்க யோசிக்கலை. அதாவது ஒரு தாழ்ந்த ஜாதியில் பிறந்தவங்கிறத அவர் உயர்ந்த ஜாதி குடும்பத்தில் போய் இருந்தால் அவனுக்கு அந்த மரியாதை பாரம் கிடைக்குது. அப்படி இருக்கும்போது அந்த ஜாதி வந்து இந்த மாதிரி வேறு யாரும் யோசித்து இந்த கதையை சொல்லலை. அதனால் அவங்களுடைய நோக்கம் வந்து ஜாதி ஒழியணுங்கிறது. அதுக்கு வந்து நம்ம சர்டிஃபிகேட்டில் ஜாதி கேட்கக்கூடாது. ஸ்கூல்ஸில் வந்து ஜாதிங்கிறது கேட்கக்கூடாது. காலங்காலமாக நம்ம பேசுகிறோமே தவிர இன்னும் அது ஒழியிற மாதிரி தெரியல.
அது வந்து ஸ்கூல்ல இருந்து ஆரம்பிக்குது. அதனால் அதை வந்து மாற்றணும். அதை மாற்றினா தான் அந்த படம் எடுத்தவங்களுடைய நோக்கம் நிறைவேறும். தங்கர் பச்சான் பையன் எதிர்பார்க்கல, ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. கேஷுவலாக அதனுடைய நோக்கமே அதுதானே. இந்த குழந்தை வந்து பிறக்கும்போது எல்லாருமே ஒன்று தான். பட் இது எங்கே வளருதோ அது அங்கே தான் மரியாதை கிடைக்குதுங்கிறத ரொம்ப அருமையாக எடுத்திருக்காங்க. இது மாதிரி யாரும் இந்த கதை சொல்லலை ஜாதி சம்மந்தமாக. கண்டிப்பாக நல்ல இதுதான். அப்படியாவது அதான் குடும்பத்தோடு பார்த்தா கூட நம்மளாம் யாரும் மாற்ற முடியாது. இது அரசாங்கம் தான் அந்த ஜாதியை கேட்டு கேட்டு வாங்கிக்கிறது. அந்த அரசாங்கத்தில் ஜாதி கேட்கக்கூடாது. அது சர்டிஃபிகேட்டில் இனிமேல் ஜாதி கேட்கக்கூடாது. அப்படி இருந்தால் தான் இந்த படத்தினுடைய நோக்கம் நிறைவேறும். வாழ்த்துக்கள். படம் உண்மையாக அருமையாக இருக்குது. படம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து காலேஜ் டேஸ்லேருந்து எல்லாமே குவாலிட்டியாக சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா சென்டிமெண்ட் தான். ஆனால் வந்து உண்மையாக அருமையாக கேஸ்டிசம்லேருந்து எல்லாமே பக்காவாக சொல்லியிருப்பாங்க. ஆனால் வந்து அந்த டைமில் அந்த வில்லேஜ் மக்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. 60s 70s நம்ம தாத்தா முன்னோர்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அந்த கேஸ்ட் சிஸ்டம்னால. ஆனால் இப்போ வந்து அது யாருமே அது தேவையில்லை இப்போ நம்ம பொறுத்தளவுக்கு. ஆனால் அதை பார்த்து நம்ம தெரிஞ்சு சரி இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க, இதுக்கப்புறம் வந்து இது மாதிரி இருக்கக்கூடாது அந்த மாதிரி சொல்ல வந்திருக்காங்க. படம் நல்லா இருக்கு. தங்கர் பச்சன் சார் அவங்க சன் நடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேமில் வந்து அவர் வந்து ஃபஸ்ட்டு படம் மாதிரி இல்லை. நல்லா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷனும் சரி, பாடி லாங்குவேஜும் சரி, ஒரு லவ் சீனும் சரி, எல்லாமே அருமையாக பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. இல்லை ஜாதி பற்றி எத்தனை படம் வந்தாலும் ஆனால் கதைகள் எல்லாமே மாறும். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி கதை இருக்குது. ஆனால் சொன்ன சுவாரஸ்யம் போயிடும். படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப் மாதிரி சூப்பராக கொண்டு போயிருக்காங்க. கிறிஸ்டன் சென்ஸ் அதெல்லாம் வந்து அருமையாக இருக்கும். குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்கும். அதாவது ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் பிரிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ஹாஃப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு ஜாலி பர்பஸ், அதாவது அது ஒரு குவாலிட்டியாக ஒரு யங்ஸ்டர்ஸ் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அந்த ஏஜ் வந்தனால அதுக்கு தகுந்த மாதிரி கொண்டு போனாங்க. நல்லா இருக்கு. பேரன்பும் ரொம்ப நல்ல படங்க, நல்லா இருக்குது. லைக் இந்த நார்மல் அந்த ஆக்ஷன் ஹை ஆக்டன் ஆக்ஷன் கமர்ஷியல் மூவி மாதிரி இல்லாமல் நல்ல ஆர்ட் ஃபிலிம் இது. ஜெய்பீம் இருக்குது இல்லையா, ஜெய்பீம் மாதிரி ஆன படங்கள், அந்த மாதிரி படங்கள் யாராவது விருப்பம் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் வந்து பாருங்கள். நல்ல மூவி. பேரன்பும் பெருங்கோபம் எனக்கு அப்படி சொல்ல தெரியல. பட் உள்ள ஒரு கான்செப்ட் நல்லா இருக்குது ஆக்சுவலி. அதாவது ஜாதி வந்து பிறப்பில் இல்லை வளர்ப்பில் இருக்குன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை. பேரண்ட்ஸ் எப்படி கிட்ஸுக்கு வந்து என்ன எஜுகேட் பண்ணுறாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ அது நல்ல கண்டென்ட் இல்லை. அது நல்லா இருக்குது படம் ஆக்சுவலாக. எல்லோரும் வந்து பாருங்கள். நல்ல மூவி. எல்லா ஏஜ் கேஸ்ட் பேஸ்டே நிறைய படங்கள் வருது. எல்லாத்தையும் அதே தான் சொல்லியிருக்காங்க. அது என்ன வித்தியாசமாக காட்டுது? அந்த தான் சொல்கிறேன்ல, நம்ம பெற்றவங்க வந்து பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லி வளர்க்குறோன்ற விஷயம் இருக்குல்ல, அது ஸ்ட்ராங்காக இங்கே சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து கதையில் வந்து ஸ்பாய்லர் தான். பட் என்னென்னா பெற்ற அம்மாவே வந்து பிள்ளையா ஜாதியான்னு பார்த்தா ஜாதிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இதெல்லாமே உண்மையாக நடக்குது இல்லையா. ஸோ அது விஷுவலாக இப்படி பார்க்கும்போது தான் இப்போல்லாம் இருக்கான ஒரு விஷயம் தெரிய வருது. ஸோ அப்புறம் நம்மளும் நம்ம சுற்றி இருக்க என்விரான்மெண்ட்டும் நல்லா ப்ராப்பராக எஜுகேட் பண்ண வேண்டிய விஷயம் இருக்குது. நம்மளுக்கு நிறைய விஷயம் தெரிய வேண்டியதாக இருக்குது. ஸோ எப்படிலாம் இந்த ஜாதி நம்மளை விட்டு போதும் அப்போ தான் இன்னும் சுற்றி இருக்க சமுதாயம் நல்லா பூம் ஆகும் இல்லைங்களா, நல்ல ஒரு ஹெல்த்தியாக. ஸோ இந்த மாதிரி படங்கள் நிறைய வர 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 ரொம்ப நல்லது சொசைட்டிக்கும். அவர் நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா பண்ணியிருக்காரு. ஏதோ ஒரு 2 கெட்டப் 3 கெட்டப் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் அந்த ஓல்டேஜ் கெட்டப் வந்து நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா ஃபுல் ஆஃப் பண்ணியிருக்காரு. ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி எல்லா ஆக்டர்ஸுமே நல்லா லைவாக நல்லா பண்ணியிருக்காங்க. சாங்ஸ் வந்து எனக்கு பெருசாக இதாகல. பட் படமாக எல்லா ஆக்டர்ஸும் சூப்பராக நல்லா பண்ணியிருக்காங்க. நல்ல கான்செப்ட், நல்ல மேக்கிங், சினிமாட்டோகிராஃபி கூட நல்லா இருக்கு ஆக்சுவலி.